இப்போ நம்மளுக்கு ஸ்லீவோட உயரம் பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச் வருது. இந்த 6.5 இன்ச்சை நம்ம அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் இணைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து 7 இன்ச்சாக நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். மேலே எக்ஸ்ட்ரா பிசுறு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சு இருக்குது. அந்த 1/2 இன்ச்சை அப்படியே நம்ம வந்து ஸ்லீவ் எந்த மாதிரி வளைவாக போட்டோமோ அதே வளைவு ஷேப்புக்கே அந்த 1/2 இன்ச்சு பிசுரை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்லீவோட சென்ட்ரு பகுதியை அடையாளப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்லீவை வந்து குடஞ்சு கட் பண்ண போகிறோம். மடிப்பு பகுதியும் மேல் நோக்கி வர்ற மாதிரி வச்சுக்கணும். ஸ்லீவோட சென்ட்ரு பகுதியில் மட்டும்தான் 1/2 இன்ச்சு ஹைட்டில் நம்ம வந்து குடஞ்சு கட் பண்ணணும். ஓகேங்களா? சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 இன்ச்சும் மேல் பக்கம் ஒரு 2.5 இன்ச்சும் இந்த மாதிரி கரெக்டாக சென்ட்ரு பண்ணி நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும். நம்மளுக்கு ஸ்லீவோட அகலத்தை பொறுத்து தான் இந்த 2.5 இன்ச்சா 2 இன்ச்சா இல்லை 3 இன்ச்சாங்கிறது வரும். இது போல் பாருங்கள், 2 ஸ்லீவுமே அழகாக நீட்டாக நம்ம வந்து குடஞ்சு கட் பண்ணிட்டோம். இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம பெல்ட்டு பெட்டி தான் தைக்க போகிறோம். பெல்ட்டு பெட்டிக்கு மெயின் கிளாத்தில் நம்மளுக்கு துணி சுத்தமாகவே பத்தவே இல்லை. நம்ம வந்து பிட்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இதை வரிசையாக லைனாக நம்ம வந்து நல்ல பக்கம் கெட்ட பக்கம் பார்த்து ஜாயின் பண்ணிக்கலாம். உள்ளேயும் நல்ல பக்கம் வச்சுட்டு வெளியில் எப்போதுமே கெட்ட பக்கத்தில் தான் நம்ம வந்து தையல் போடணும். இது போல் வரிசையாக லைனாக நம்ம வந்து இணைச்சிக்கலாம். இணைக்கும் பொழுது கரெக்டாக ஒரு 1/2 இன்ச்சு பிசுறு விட்டுட்டு நம்ம வந்து இணைச்சிக்கலாம். 1/2 இன்ச்சு பிசுறு விட்டு இணைச்சிட்டு நல்ல பக்கமாக திருப்பி நம்ம வந்து பரிமாண தையல் போட்டுக்கலாம். இது போல் வரிசையாக லைனாக எல்லா பீஸையுமே நம்ம வந்து இணைச்சி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம 2 சைடுமே பெல்ட்டு பெட்டி இணைச்சி முடிச்சிட்டோம். கீழே இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பீஸரை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். மெயின் கிளாத்தில் கண்டிப்பாக நம்மளுக்கு 4 பீஸ் தேவைப்படும். துணி பத்தாதனால மினிமம் ஒரு 2 பீஸாவது கண்டிப்பாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். லைனிங் கிளாத் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 4 பீஸ் வந்து கிடச்சிருக்கு. இன்னும் எக்ஸ்ட்ரா 4 பீஸ் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்ல கனமாகவே கிடைக்கும். முன்பக்கம் கப்பகுதியெல்லாம் பார்த்திங்கன்னா அழகான சேஃபில் வந்து இருக்கும். தொங்கவே தொங்காத, அதே சமயம் இந்த பெல்ட்டு பட்டியுமே சுருளாமல் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் இப்போ 2 பீஸ் மட்டும்தான் எடுத்துக்கிட்டேன். பெல்ட்டு பட்டியோட உயரமான பகுதி சென்ட்ரு பகுதி நோக்கி வச்சுக்கலாம். அடியில் வந்து லைனிங் கிளாத்தும் மேல் பக்கம் மெயின் கிளாத்தையும் வச்சுக்கலாம். இப்போ 2 துணியையுமே சேர்த்து வச்சுட்டு கரெக்டாக ஒரு 1/2 இன்ச்சு பிசுறு விட்டுட்டு நேராக நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம்.